தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? 2012 இயக்குனர் ராஜேஷின் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடிகராக அறிமுகமான உதயநிதி தொடர்ச்சியாக பல படங்களில் பிஸியாக நடித்து வந்தார். யார் இவனா? ஓபி அடிச்சுனா ஹாப்பியா சுத்துறவன் இவனுக்கு போய் வேலையா? தொடர்ந்து 2018 தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்தார். வெரி குட் வெரி குட் கலக்கடா. 2019 ஜூலை 4 அவர் திமுக இளைஞரணி செயலாளராக திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டார். இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பைக் வாங்கிட்டியா? வெரி குட் வெரி குட் கலக்குப்பா கலக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. 2022 டிசம்பர் 14 விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்பட்டார். கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவான். இந்த நிலையில் இன்று தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மத்த ஃபீல்டுல ஒருத்தன் 20 வருஷத்துல காட்டுற வளர்ச்சிய நம்மால் 2 வருஷத்துல காமிச்சிட்டான். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னன்னு? பெரிய ஆற்று. ஓ, கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? செக் பண்ணிடலாம். டம்மி பாவா. அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்ட் ஆக்டர். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? உதயநிதிங்கிறது யார்? நான் யாரு? நான் கலைஞர் பேரன். நான் கலைஞருடைய பேரன், தலைவருடைய மகன். தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? நான் கலைஞர் பேரன். கலைஞருடைய பேரன். நான் கலைஞர் பேரன். நான் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை பாப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடிச்சவர். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அகாடா இன்னைக்கு அரசியல்ல ஏன் இங்க இருக்காரு? அவர் என்ன தனியா கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா? என்ஜிஓ நடத்தினாரா? இல்ல மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா? இல்ல 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. முடியலீங்கண்ணா, இதான் நடக்குது. உண்மையால மிகுந்த துரதிருஷ்டவசம். இத மாதிரி துரதிருஷ்டவசமான அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. வெக்கமா இல்ல? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுப்பா. என்ன கதை தம்பி? அதாவது ஒரு ஒட்டகம் அதனுடைய முதுகெலும்பு ஒடிந்து விழ வேண்டும் என்றால் நிறைய சுமை ஏற்றும் பொழுது ஒடிஞ்சு விழாதுங்க. கடைசியா ஒரு வகைக்குள்ள தூக்கி வைப்பீங்க. அந்த ஒட்டகத்தினுடைய முதுகின் மீது கடைசியா ஒரு வகைக்குள்ள வைக்கும் போது அப்பான்னு உடைந்து விடும். அந்த வகைக்குள்ள தான் உதயநிதி ஸ்டாலின். இயற்கையை பொறுத்தவரை எந்த ஒரு நிறுவனமுமே 3 தலைமுறைக்கு மேல நிலைக்காது என்ற இயற்கையினுடைய நியதி. பழசெல்லாம் போகணும், புதுசு. இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன? ஐயா 5 தலைமுறை சொன்ன சொத்தியா இதுலயா? ஆமாயா. கொண்டா பாப்போம். குடு. எத்தனை தலைமுறை ராஜா? 5 தலைமுறை பயன்படுத்துறியா? என் பரம்பரை சொத்தியா? திமுக என்று 3வது தலைமுறையை தாண்டி 4வது தலைமுறையை தொடராங்க. இயற்கை மொழியில் மக்கள் அவ்வளவுதான் பொறுப்பாங்க. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுது அமைச்சர் ஆகுனாங்களோ அன்னைக்கு அந்த ஒட்டகத்தின் மீது வைத்த கடைசி வக்கிக்குள்ளது. ஏற்கனவே வண்டி நிறைய பாரம் இருக்கு. மூட்டையோட ஏறினா அச்சு முடிஞ்சு போனீங்க சொன்னீங்க. அதான் என் மூட்டை ஏன் வச்சிருக்கேன். இயற்கை ராஜா, இந்த இயற்கை எல்லாத்தையும் பார்த்து அழித்து விட்டு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் துவட்டி எடுத்து விட்டு இந்த இயற்கை உங்களை பார்த்து கொண்டிருக்கேன். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக